நான் போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு கை அடிபட்டுருச்சு, ஜவ்வு கிழிஞ்சிருச்சுன்னு கட்டு போடுறத போட்டிருந்தேன். அது என்னன்னே தெரியல. அ இங்கிலீஷும் இல்லாத மாரி அது ஏதோ ஒரு புரியாத ஒரு பாஷையில வந்துருச்சு. என்ன பேசுனேன் கை மட்டுமே காமிச்சுட்டே இருந்தா, ஒண்ணுமே புரியல அது. என்ன லாங்குவேஜ்ன்னு தெரியல. அது போயிட்டு வேற ஒருத்தர்ட்ட காமிச்சா அது வந்து அ அங்க ஸ்டுடியோவுல ப்ராப்ளம், உங்களது ப்ராப்ளம், டெக்னிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்ன சொல்ல வந்ததுன்னா, நான் எக்ஸர்சைஸ் பண்ணுறேன். கடலக்கட்டை சுத்துறேன், தம்பிள்ஸ் அடிக்கிறேன். 10 கிலோ இது எடுக்கிறேன், தம்பிள்ஸ் அடிக்கிறேன். 7.5 கிலோ இது கடலக்கட்டை சுத்துறேன். கிட்டத்தட்ட 28 வருஷமா எக்ஸர்சைஸ் பண்ணுறேன். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நல்லா வெயிட்லாம் தூக்குவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த இடத்துல முழங்கையில் ஜவ்வு கிழிஞ்சு போச்சு. எப்படி ஆச்சுன்னா, இங்கே ஒரு 150 கிலோ வெயிட் ஒன்று லாரியில் கீர் பாக்ஸ் போச்சு. 4 பேர் கீழே சப்போர்ட் பண்ணாங்க. மேலே 2 பேர் தூக்கணும். ஆள் பற்றாக்குறைனால வலது கையில் கயிறு போட்டு சுற்றிக்கிட்டேன். இடது கையில் அப்படியே இழுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 75 கிலோ எக்ஸ்ட்ரா இழுத்த மாதிரி. அப்படியே தம் பிடிச்சி இழுக்கணும். நான்லாம் வந்து எங்கள் அப்பா சொல்லுவார், டே ரொம்ப மூச்சு தம் கட்டி இழுத்துனா மூச்சு பிடிச்சிக்கிட்டா அப்படிம்பார். ரொம்ப பிடிச்சி தூக்கும்போது தூக்கியாச்சு ஃபிட் பண்ணிட்டாங்க அர்ஜென்ட் இதுன்ட்டு. நைட்டெல்லாம் தூக்கம்ல வலி கை மடக்க முடியல. சரியான வலி வலிச்சிச்சு, எரிச்சிச்சு. இங்கேருந்து எரிச்சல். அப்புறமா தான் சரி இது போய் ஏதோ காமிச்சிட்டு வரலான்ட்டு இங்கே வந்து இந்த புத்தூர் கட்டு கட்டுற மாதிரி இங்கே கட்டு கட்டுறாங்க ஒரு இடத்துல. போயிட்டு காமிச்சா அவங்களது வந்து ஜவ்வு பிஞ்சு போச்சு. தொட்டு பார்த்துட்டு தான் ஜவ்வு பிஞ்சு போச்சு, நீங்கள் வந்து கட்டு போட்டுக்கணுன்னாரு. வெயிட் தூக்கிருக்கீங்கன்னா இல்லை கடலக்கட்டை சுற்றுறங்க, தம்பிள்ஸ் அடிக்கிறீங்க, அதுதான் வெயிட் இல்லை, ஓவர் வெயிட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாரு. அதாவது கட்டை கண்டுபிடிச்சார். அதாவது நீ 10 to 20 கிலோ நான் வெயிட் தூக்கணும். 10 கிலோ நான் வெயிட்டு தம்பிள்ஸ் அடிக்கிறேன்னா 20 கிலோ வாட்டர் கேன் தூக்கலாம். 30-40 கிலோ வரைக்கும் தூக்கலாம், அவ்வளோதான். 75 கிலோ தூக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஓவர் வெயிட்னால் வந்து அந்த தாக்கு பிடிக்க முடியாமல் ஜவ்வு பிஞ்சு போயிடுச்சு. அவங்க சொல்கிறா, நீ பாடி ஃபிட்னஸாக இருந்ததுனால, இல்லைனா இருந்ததுனால ஜவ்வு மட்டும் தான் கழிச்சு, இல்லைனா எலும்பு விட்டுருக்கும் அந்த இடத்துல முழங்கையில் அப்படின்னு சொன்னார். உடனே கட்டு போட்டு வந்திருக்கிறேன். அதாவது என்ன இதில் விஷயம் அப்படின்னா, நீங்கள் இதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய பாடி பில்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ வெயிட் எடுக்கிறீங்களோ 50 கிலோக்குள்ளே எடுக்கலாம். அதே ரெகுலர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே இருக்கும். நீங்கள் திடீர்னு அதிக வெயிட் ஒரு 10 கிலோ 20 கிலோ எக்ஸ்ட்ரா தூக்கலாம். அதிகமாக தூக்குனீங்கன்னாவோ இழுத்தாவோ பிடிச்சி இழுத்தாவோ இந்த மாதிரி ஜவ்வு கட்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து எச்சரிக்கையாக இருங்க. நன்றி.